மணப்பாறையில் மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வரும் செய்தி நெஞ்சை பதைபதைக்க வைக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். இது பற்றி அவர் கூறியிருப்பது என்ன? விவரங்கள் அறிவோம். எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார். பிரகாஷ், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறுவது என்ன? விவரங்கள். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வரும் செய்தி நெஞ்சை பதற வைப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது குறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். அதில் பெண்கள், குறிப்பாக சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் தற்போது நடக்கக்கூடிய திமுக ஆட்சியில் எந்த விதமான அச்சமும் இன்றி அதிகரித்து வருவது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் இது கடும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருக்கிறார். ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி சிறுமிக்கு பள்ளியில் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் தான் இந்த ஆட்சி நடைபெறுவதாக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இந்த குற்றச்சாட்டில் தொடர்பு உள்ளவர்களா மற்றும் வேறு யாராவது இதில் தொடர்பில் இருக்கிறார்களா என்பதை விசாரித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.